ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முழு உளுந்தில் எப்படி கஞ்சி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இது உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு தெரியும், அதுவும் லேடிஸ்க்கு எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி எப்படி கஞ்சி பண்ணலான்னு பார்க்கலாங்க. 1 கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு நல்லா ஒரு இதில் போட்டு பவுலில் போட்டு நல்லா கழுவிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. கழுவுன உளுந்த நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாங்க. ஒரு 5-6 விசில் விட்டுருங்க. தண்ணி ஒரு 2 கிளாஸ் தண்ணி, பெரிய கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க. 2-2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. மூடி போட்டு ஒரு 5-6 விசில் விட்டுருங்க. அப்போ தான் அது குழஞ்சி நல்லா வேகுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு 5-6 விசில் விட்டாச்சுங்க. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. நல்லா வெந்திருக்குங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பொருள் நம்ம சேர்க்கணுன்னாங்க, 1 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேங்க. இது சுத்தமான ஜாகரி பவுட்ரோடதுங்க. பாருங்கள், அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது நம்ம க்ளீன் பண்ணோன்னு இல்லைங்க, இது சுத்தமாக இருக்கும். அதனால் நம்ம இதை அப்படியே இந்த 1 கப் எடுத்து இதில் அப்படியே போட்டுடலாங்க. அது கூட கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. அதையும் இது கூட சேர்ந்துக்கலாம். அப்புறம் தேங்காய் துருவல் இப்போ இருக்குங்க. ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல், அதையும் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் அதையும் போட்டுக்கோங்க. இப்போது இதெல்லாம் போட்டு மத்து வச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உளுந்தங்கஞ்சி ரெடி. இது சாப்பிட்டு பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உளுந்தங்கஞ்சி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.